அண்மை செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக முன்னிலை பெற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 14,928 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. பாமகவின் சி அன்புமணி 5,606 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 14,928 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். மேலும் பாமகவின் சி அன்புமணி 5,606 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2 சுற்றுகளினுடைய முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதுல இரண்டாம் சுற்று ஏற்கனவே முதல் சுற்று அறிவிக்கப்பட்ட நிலையில இரண்டாம் சுற்றுல திமுக வேட்பாளர் 6,364 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதே போல பாமக வேட்பாளர் 2,510 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இந்த இரண்டாம் சுற்றில் மட்டுமே 4,856 வாக்குகள் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே முதல் சுற்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த முதல் சுற்றுல மட்டும் 5,564 வாக்குகள் திமுக வேட்பாளர் பெற்றிருந்தார். அதே போல பாமக வேட்பாளர் 2,894 வாக்குகளும், அதே போன்ற நாம் தமிழர் வேட்பாளர் 303 வாக்குகளையும் முதல் சுற்றில பெற்றிருந்தார். அந்த முதல் சுற்றுல நோட்டாவிற்கு பதிவான வாக்குகள் 31. இரண்டாம் சுற்றுல தற்பொழுது 6,324 வாக்குகள் திமுக வேட்பாளரும், பாமக வேட்பாளர் 2,510 வாக்குகளும் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து மூன்றாவது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கான இந்த வாக்கு பதிவு எந்திரங்களை கொண்டு வருவதற்கான, அதாவது இந்த ஸ்ட்ராங் ரூமில் இருந்து கொண்டு வருவதற்கான பணிகளில் இந்த பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகே அடுத்த சுற்றை தொடங்க வேண்டும் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் உத்தரவிட்டிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் தேர்தல் அலுவலர் முன்னிலையில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. முதல் சுற்றினுடைய இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது சுயேட்சை வேட்பாளர் நோட்டா வரை முழுவதுமாக எண்ணப்பட்டு அது முகவர்கள் முன்னிலை சரிபார்க்கப்பட்டு அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல ஒரு பலகையில் இந்த எழுதப்படுகிறது. எழுதப்பட்டு அது எல்லோருக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்னரே அடுத்த சுற்றை தொடங்குகிறார்கள். எனவே ஒவ்வொரு சுற்றுக்கும் குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள் வரை எடுக்கிறது. தொடர்ந்து 20 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டியிருப்பதனால இன்னும் விறுவிறுப்பாக வாக்குகளை எண்ண வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகின்றன. அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது மூன்றாவது சுற்று அடுத்த கட்டமாக எண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.